இன்னும் ஒரு வேலைவாய்ப்புக்கான திறந்த அடிப்படையிலான போட்டி பரீட்சை நடாத்த காத்திருக்கின்றார்கள். அதாவது நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விடயம், இலங்கை உள்நாட்டு இறைவரி சேவையின் தரம் 3 பதவி வர்த்தமானி வழியாக இருக்கிறது. 2026/7/31 அதாவது பதவியின் பெயரை பொறுத்தவரையில் உள்நாட்டு இறைவரி சேவை தரம் 3. வெற்றிடங்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு பூராக 200 பேர் எடுக்க காத்திருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேரும் நீங்கள் விண்ணப்பித்து எக்ஸாம் எழுதி கொள்ளலாம். ஆனால் 200 பேர் மாத்திரமே எடுக்க இருக்கின்றார்கள். இந்த போட்டி பரீட்சைக்கு அரசு ஊழியர்களும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அவர்களுக்கான வயதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதே மாதிரி வெளி விண்ணப்பதாரிகள் நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்கன்னு சொன்னால் 22 தொடக்கம் 28 வயதுடையவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இது ஆட்சேர்ப்பு முறை என்னென்று சொன்னால் திறந்த அடிப்படையிலான போட்டி பரீட்சையாக இருக்கிறது. இதனுடைய சம்பள அளவு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,95,970 ரூபாய் சம்பள அளவு திட்டம். அதாவது 2027 1/1 முதல் முழுமையாக அமுல்படுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வி தகுதிகளை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கல்வி தகுதிகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் 1வது அல்லது 2ஆம் வகுப்பு சித்தியுடன் பெற்ற ஒரு பட்டம் அல்லது இலங்கை உயர் நீதிமன்றத்தின் சட்டத்தரணி ஆக இருத்தல் அல்லது இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் உறுப்பினராக இருத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 விடயங்களிலும் ஏதாவது ஒன்றை நீங்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். வயதில்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி 22 தொடக்கம் 28 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அரசாங்க ஊழியர்களுக்கான சலுகை ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பரீட்சை விவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பரீட்சை 2026 அக்டோபர் மாதம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. தேர்ச்சி பெற ஒவ்வொரு பாடத்திலும் 40 புள்ளிகள் அவசியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பரீட்சையின் விவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரகித்தல் பாடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1.5 மணி நேரம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். நுண்ணறிவு பரீட்சை IQ அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். பொது அறிவு ஜெனரல் நாலேஜ் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி நேரம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். முக்கிய திகதிகள் மற்றும் கட்டணங்களை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆரம்ப திகதி 2026 ஆகஸ்ட் 3 முதல் காலை 9 மணி முதல் சொல்றாங்க. இறுதி திகதி 2026 ஆகஸ்ட் 31ஆம் திகதி இரவு 9 மணியோடு இந்த விண்ணப்பிக்கும் முறை நிறைவடைகிறது. பரீட்சை கட்டணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1200 ரூபாய் பரீட்சை கட்டணமாக இருக்கிறது. விண்ணப்ப முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதாவது www.donuts.lk என்ற இணையதளத்தினூடாக நீங்க விண்ணப்பித்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான விண்ணப்பிக்கிற லிங்கை மேலே டிஸ்கிரிப்ஷன்ல போறோம். நீங்க விண்ணப்பம் அனுப்ப தெரிந்தவர்கள் அனுப்பிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அனுப்புறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் மேலே அவர்களுடைய ஃபோன் நம்பரையும் போறோம். நீங்க அந்த ஃபோன் நம்பரோட தொடர்பு கொண்டு எப்படி அனுப்பிக்கொள்ற அதே மாதிரி டாக்குமெண்ட் நீங்க பாரப்படுத்தி அனுப்பியும் கொள்ளலாம். அதே மாதிரி தற்பொழுது இந்த வர்த்தமானியை பொறுத்தவரையில் சிங்கள மொழியில வந்திருக்கிறது. அதாவது தமிழ்ல நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் தந்திருக்கிறோம். ஃபியூச்சர்ல இந்த காலப்பகுதிக்குள் தமிழ் மொழியில் வரும் இந்த வர்த்தமானியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ChatGPTலேயோ ஜெமினிலேயோ இந்த சிங்கள டிரான்ஸ்லேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தமிழ்லேயே வரும். அந்த தமிழ்லையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே மேலே உங்களுக்கு தேவையான மேலதிகமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான விடயங்கள் அறியணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் கொடுத்துருக்கிறோம். அதனோடாக சென்று நீங்கள் சப்ஸ்கிரைபோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலதிகமான வேலைவாய்ப்பு வரும் வண்ணம் நாங்கள் உடனடியாக தர காத்திருக்கிறோம். நன்றி. மற்றும் ஒரு வேலைவாய்ப்போடு சந்திப்போம்.